பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். சோம்பேறியே, நீ எருமிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். காலையிலே என்ன சோம்பேறின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நமக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கிறது, நமக்குள்ள சோம்பேறித்தனமும் இருக்கிறது, நமக்குள்ள பலனும் இருக்கிறது, நமக்குள்ள பலவீனமும் இருக்கிறது. அநேக விஷயங்களில் ஊழியத்தின் நிமித்தமாக நான் போகும்போது சிலரை பார்த்து சிலருக்கு வார்த்தையை கொடுக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக அவருடைய மனநிலையும் கேட்ட பின்பு அவருடைய மனநிலையும் வித்தியாசம் இருக்கிறத பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறேன், அதுதான் கர்த்தர் இந்த நாள் நம்மளோடு கூட பேச விரும்புகிறார். சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஞானத்தை குறித்து என்னோட கூட சொல்லிக் கொடுக்கும்போது சொன்னார், கையில் கொஞ்சம் அரிசி எடுத்துக்கோ அப்படின்வார். நான் அரிசி எடுத்துக்கிட்டு கையில் வச்சுக்குவேன். நேராக போ அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த காட்டிட்டு, இங்கே செக் பண்ணு ஏதாவது இருக்குதா அப்படின்வார். ஒன்றுமே தெரியல, என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலன்னு ஒரு 1/4 மணி நேரம் போகும், 1/2 மணி நேரம் போகும். கையில் இருக்கிற அந்த அரிசியை தூக்கி அப்படியே கீழே போடு அப்படின்வார். கீழே போட்டு பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டே இருந்துவார். எங்கே இருந்தான்னு தெரியும், எறும்பு உடனே வந்துடும். எங்கே இருந்தால் இருக்குன்னு தெரியாது, அந்த எறும்பு உடனே வந்து அதை தன்னை காட்டிலும் பெரிய வெயிட்டாக இருக்கிற அந்த அரிசியை அழகாக தூக்கிட்டு போகும். ஒழுங்காக பாரு அப்படின்வார். கர்த்தர் சொல்கிறது அழகாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் தெரியும், திடீரென்று ஒரு ஆத்மா வந்துச்சுன்னா அந்த ஆத்மாவுக்காக நம்ம பிரயாசப்படணும். அந்த ஆத்மாவில் இருக்கிற வேதனையை காட்டிலும் துன்பத்தை காட்டிலும் துயரை காட்டிலும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுற அளவிற்கு நான் விழித்திருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். என் அன்பு சகோதரனே, கடந்த நாட்களில் ஒரு சம்பவம் நடந்தது. நார்த்து இந்தியாவில் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்த சம்பவம். தன்னுடைய இடத்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஒருத்தர் போயிருக்கிறார். கையில் எல்லாம் பணத்தை கட்டிட்டு மீதமான பணத்தை ஒரு 80,000 ரூபாய் கையில் வச்சுருந்துருக்கிறார். அந்த நேரம் பார்த்து அந்த மரங்கள் நிறையா இருக்கிற பகுதின்றதுனால குரங்கு அந்த இடத்துல வந்து அவர் கையில் வச்சு இந்த பையை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது பாட்டில் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அதை ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் முடியல. உள்ளே இருக்கிற பணத்தை அந்த நோட்டை பேப்பர் ஒவ்வொன்றா தூக்கி போட்டுக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் அதை அள்ளிட்டு போகிறாங்க. அப்படி எப்படின்னு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 45,000 50,000 ரூபா பணம் அவர் எடுக்க முடிச்ச மீதி பணமெல்லாம் போயிடுச்சு. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு பாதுகாப்பு பண்ண முடியல. சோம்பேறியே, நீ எருமிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம் இல்லையா, பேங்க் வாசலில் நடக்கிற எத்தனையோ சம்பவங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க நிறையா பணத்தை எடுத்துகிட்டு வெளியில் வருவாங்க. சார், உங்கள் 10 ரூபா கீழே இருக்குது சார், உங்கள் 50 ரூபா கீழே இருக்குது சார். அந்த 10 ரூபாவையும் 50 ரூபாயும் கீழே எடுக்கிறதுக்கு அதை ஆசைப்பட்டு கீழே எடுத்து பார்த்து மேலே பார்த்தாங்கன்னா அவங்க பேங்க்கில் எடுத்து வந்த பணமெல்லாம் காணாமல் போயிருக்கும். சோம்பேறி, கையில் லட்சமாக வச்சுருப்பாங்க, அதை இழந்துட்டு 10 ரூபாய்க்காக அதை இழந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் இயேசுவின் நாமத்தினால கவனமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். உங்கள் சோம்பேறித்தனத்தை எந்த விதத்துலேயும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துரும். அதனால் நீ எருமிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்னு சொல்கிறேன். அந்த சோம்பேறித்தனமான மைண்டை நம்மை விட்டு அகன்று போவதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஜெயிப்பீர்கள். ஜெயம் உங்களுக்குரியது தான். அன்பு தகப்பனே, எங்களுக்குள்ளேயும் உற்சாகம் இருக்கிறது, எங்களுக்குள்ளேயும் சோம்பேறித்தனம் இருக்கிறது. நாங்கள் கடந்து சென்று எப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஞானத்தையும் கற்று நீங்கள் கொடுத்து வச்சிருக்கிறீங்க. அப்பா, இந்த வார்த்தை மூலமாக நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவ சமாதானத்துக்காரன் கூட கட்டும், நன்மை செய்யும், கிருபை செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.